வணக்கம். ஜனவரி 13ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை ஜனவரி 10ஆம் தேதி நிஃப்டி 0.4% குறைவாக க்ளோஸ் ஆனது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 10,000 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 12,300 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. தொடர்ந்து நெட் செல்லர்ஸாக இருக்கிறாங்க 2,200 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 14,300 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 10,300 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 3,900 கோடி ரூபாய்க்கு. ஜனவரி 13ஆம் தேதி இன்னைக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள்: HCL டெக்னாலஜிஸ், ஆனந்தரதி போனஸ் குறித்து முடிவெடுக்க இருப்பதாக முன்னவே அப்டேட் கொடுத்திருந்தாங்க. ஏஞ்சல் ஒன், லோட்டஸ் சாக்லேட், டென் நெட்வொர்க்ஸ் மற்றும் டெல்டா காப். NSE 2024 எவ்வளவு வளர்ந்திருக்கு? மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். புதிதாக 1.52 கோடி ஆக்டிவ் இன்வெஸ்டர்ஸை சேர்த்திருக்கிறாங்க. இது பெரும்பாலும் கிட்டத்தட்ட 65% 3 டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ் வழியாக வந்திருக்கு. யாரெல்லாம் அந்த 3 டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ்? க்ரோ, ஏஞ்சல் ஒன் மற்றும் ஜீரோதா. 2024 பார்க்கும்போது NSE உடைய ஆக்டிவ் இன்வெஸ்டர் பேஸ் 44% இயர் ஆன் இயர் கம்பேரிசனில் அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 5.01 கோடி அக்கவுண்ட்ஸ். ஸ்டாண்டர்ட் கிளாஸ் IPO முடிஞ்சு இன்னைக்கு லிஸ்ட் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் கேமிங் கம்பெனிஸ்க்கு ஒரு பெரிய ரிலீஃபாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். சுப்ரீம் கோர்ட் GST நோட்டீஸ் அந்த ஆன்லைன் கம்பெனிஸ்க்கு அனுப்பப்பட்டது தடை செய்திருக்கிறாங்க. ஷோகாஸ் நோட்டீஸ் 1.12 லட்சம் கோடி ரூபாய்க்கானது அனுப்பப்பட்டிருக்கு பல ஆன்லைன் கேமிங் கம்பெனிஸ்க்கு. அதற்கு இப்போ தடை விதிக்கப்பட்டிருக்கு சுப்ரீம் கோர்ட்லேருந்து தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. இதனால் வெள்ளிக்கிழமை டெல்டா காப் மற்றும் நசாரா டெக்னாலஜிஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. டெல்டா காப் வெள்ளிக்கிழமை இன்ட்ராடேல 15% அதிகரித்தது. நசாரா டெக்னாலஜிஸ் 8% அதிகரித்தது. ஆனால் க்ளோசிங் பேசிஸில் ரெட்டில் க்ளோஸ் ஆகிருந்தது நசாரா டெக்னாலஜிஸ். அதானி குரூப் 75,000 கோடி ரூபாய் சத்தீஸ்கர் மாநிலத்தில் முதலீடு செய்ய இருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். பவர், சிமெண்ட், எஜுகேஷன், ஹெல்த், ஸ்கில் மற்றும் டூரிசமில் அவங்க முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. TCS வெள்ளிக்கிழமை நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. க்ளோசிங் பேசிஸில் 6% அதிகரித்தது. Q3 உடைய ரிசல்ட் ரியாக்ஷனாக கூட இருந்திருக்கலாம். வெள்ளிக்கிழமை IT ஸ்டாக்ஸ் பெரும்பாலும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. டெக் மஹிந்திரா குறித்து மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. 4% அதிகரித்தது வெள்ளிக்கிழமை டெக் மஹிந்திரா. கடந்த 21 வாரங்களில் ஒரு நாள் இவ்வளோ அதிகமாக போனது இதுதான் முதல் முறைன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில் டெக் மஹிந்திரா குறித்து. டெக் மஹிந்திரா ஜனவரி 17ஆம் தேதி அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கிறாங்க, மார்க்கெட் டைமிங்ஸ் முடிந்ததற்கு பிறகு. நிஃப்டி IT இண்டெக்ஸ் வெள்ளிக்கிழமை நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 3.5% அதிகரித்தது. அதற்கு முக்கிய காரணம் வல்லுநர்கள் கருதுவது TCS உடைய பாசிட்டிவான ரிசல்ட் தான். HCL டெக்னாலஜிஸ் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டை இன்னைக்கு அறிவிக்கிறாங்க ஜனவரி 13ஆம் தேதி. மணி கண்ட்ரோல் ஒரு முன்னோட்டம் கொடுத்துருக்காங்க. என்ன எதிர்பார்க்கலாம் இந்த Q3ல? கன்சாலிடேட்டட் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் எதிர்பார்ப்பது 4,596 கோடி ரூபாய். குவார்டர் ஆன் குவார்டர் 8.5% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. வருவாய் எதிர்பார்ப்பது 30,135 கோடி ரூபாய். குவார்டர் ஆன் குவார்டர் 4.4% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ்க்கு மோத்திலால் ஓஸ்வால் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டாரட் பிரைஸ் 5,000 ரூபாய். 17% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. டாடா LXI வெள்ளிக்கிழமை ஒரு வீழ்ச்சியை பார்த்துருந்து இது 7% விழுந்தது. அவங்களும் ரிசல்ட் அறிவிச்சிருந்தாங்க. ரிசல்ட் ரியாக்ஷனை கூட இருந்திருக்கலாம். மார்கன் ஸ்டான்லி டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க டாடா LXI உடைய ரேட்டிங். அதே போல் அவங்களுடைய டார்கெட் பிரைஸையும் குறைச்சிருக்காங்க. அண்டர் வெயிட் ரேட்டிங் இப்போ கொடுத்துருக்காங்க டவுன்கிரேடுக்கு பிறகு. டார்கெட் பிரைஸ் புது டார்கெட் 6,000 ரூபாய். முன்ன சொல்லியிருந்தது 6,500. இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா டிசம்பர் மாதத்திற்கானது ஜனவரி 13ஆம் தேதி வெளியாக இருக்கு. ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் 5% எட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பேங்க் ஆஃப் பரோடா கருதுறாங்க டிசம்பர் மாதத்திற்கானது. நவம்பர் மாதத்தில் அது 5.5% இருந்தது. இந்த தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து. USA உடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா ஜனவரி 14ஆம் தேதி வெளியாக இருக்கு.
வோடஃபோன் ஐடியா குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க இண்டஸ் டவர்ஸ்க்கு அவங்க வைத்திருக்கக்கூடிய பாக்கியில் சிலதை அடைச்சிருக்கிறாங்க. 1910 கோடி ரூபாய் அடைச்சிருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். அவங்க வந்து ஃபண்ட் ரைசிங் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய பேரண்ட் கம்பெனியான வோடஃபோன் குரூப்புக்கு வந்து அவங்க ஷேர்ஸை ப்ரிஃபரன்ஷியல் பேசிஸில் ஒதுக்கி ஃபண்ட் ரைசிங் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு தொகை, அதாவது 1910 கோடி ரூபாயை இண்டஸ் டவர்ஸ்க்கு கடன் அடைக்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக இண்டஸ் டவர்ஸ்க்கு எவ்வளோ பாக்கி வைத்திருக்கிறாங்கன்ற தகவல் எனக்கு கிடைக்கல. கூகுள் சர்ச் பண்ணி பார்க்கும்போது செப்டம்பர் 2024 பார்க்கும்போது 7076 கோடி ரூபாய் பாக்கி வைத்திருக்கிறாங்க. ஆனால் அதற்கு பிறகு ஒரு 2000 கோடி ரூபாய் கட்டியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் 1900 கோடி ரூபாய் கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு முறை அதை சரி பார்க்க வேண்டும். ஐஆர்சிடிசிக்கு மெக்வரி அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 900 ரூபாய். தற்போதைய லெவலில் இருந்து 15% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. டிமார்ட் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டேட்டா கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. கன்சாலிடேட்டட் பேசிஸில் வருவாய் 15,973 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 18% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 724 கோடி ரூபாய், 5% அதிகரிச்சிருக்கு. டிமார்ட் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். கம்பெனியுடைய தற்போதைய சிஇஓடைய பதவிக்காலம் ஜனவரி 2026 முடிவுக்கு வருது. நெவில் நொரோனா அவர் 20 ஆண்டுகளாக டிமார்ட்ல இருந்திருக்கிறாரு. ஸோ ஜனவரி 2026 ஒரு ஆண்டு இருக்கு அவருடைய பதவிக்காலம் முடிவுக்கு வருது. அதை நீட்டிக்க போவதில்லைன்னு கம்பெனி முடிவு எடுத்திருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். அடுத்தது யாரை நியமிக்கிறாங்க அப்படின்றது முடிவு செய்திருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க. கிராசம் இண்டஸ்ட்ரீஸ் தரப்புல வந்து அப்டேட் இருக்கு. கர்நாடகா ஆலையில் பவர் ட்ரிப்பிங் காரணமாக அங்கே ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. சிலருக்கு காயம் ஏற்பட்டதுனால அவங்கள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய ஊழியர்கள் விரைவில் முழுமையாக அவங்க குணமடைவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைக்கு அவங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆலையில் ஆப்ரேஷன்ஸை அவங்க நிறுத்தி வைத்திருக்கிறாங்க. அவங்க உள்ளுக்குள்ளார விசாரணை நடத்தி வர்றாங்க. அதற்கு பிறகு எல்லாமே சரியாக இருக்கும் பட்சத்தில் மறுபடியும் ஆப்ரேஷன்ஸ் துவங்கும்னு சொல்லியிருக்கிறாங்க கிராசம் இண்டஸ்ட்ரீஸ். சிஎல்எஸ்ஏ ஹுண்டாய்க்கு அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 2155. தற்போதைய லெவலில் இருந்து 21% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்ட்ரார்க் பில்டிங் ப்ராடக்ட்ஸ்க்கு 2 ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆர்டர் டாடா ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட் கிட்ட இருந்து 221 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஒரு ஆர்டர். மற்றொன்று அகர்தாஸ் எனர்ஜி சொல்யூஷன்ஸ் கிட்ட இருந்து என்ன தொகைக்குன்றது தெரியலைங்க. லித்தியம் அயன் பேட்டரி உற்பத்தி செய்யக்கூடிய ஆர்டர் இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இன்ட்ரார்க் பில்டிங் ப்ராடக்ட்ஸ். பிசிபிஎல் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹5.50. ப்ராஃபிட் 93 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 37% விழுந்திருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 2010 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 21% அதிகரிச்சிருக்கு. ஹீரோ மோட்டோகார்ப் தரப்புல வந்து அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு 2 ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு. ஒன்று குஜராத் அரசு, அவங்க கீழே இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ். டாக்ஸ் டிமாண்ட் 4.17 லட்சம் ரூபாய், பெனால்ட்டி 4.18 லட்சம் ரூபாய். மற்றொன்று உத்தரகாண்ட்ல இருந்து அவங்களுடைய சென்ட்ரல் ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் கிட்ட இருந்து 1.53 கோடி ரூபாய்க்கான டாக்ஸ் நோட்டீஸும் 15.36 லட்சம் ரூபாய்க்கான பெனால்ட்டியும் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்படுறதாக சொல்லியிருக்காங்க ஹீரோ மோட்டோகார்ப். பதாஞ்சலி ஃபுட்ஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் கிட்டேருந்து ஏப்ரல் 2024 ஒரு ஷோ காஸ்ட் நோட்டீஸ் வந்தது. 27 கோடி ரூபாய் கட்ட சொல்லி அவங்க மேல்முறையீடு செய்திருக்கிறாங்க போல தெரியுது. அது இப்போ குறைக்கப்பட்டிருக்கு. 44,82,000 ரூபாயாக குறைக்கப்பட்டிருப்பதாக பதாஞ்சலி ஃபுட்ஸ் விளக்கம் கொடுத்துருக்கிறாங்க. கோல் இந்தியாவுக்கு மோதிலால் ஓஸ்வால் பை ரேட்டிங் கொடுத்துருக்கிறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 480 ரூபாய். ஐடிசி குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். டிமர்ஜருக்கான அப்டேட்டுங்க. ஐடிசி ஹோட்டல்ஸுடைய ஷேர்ஸை அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. 125.11 கோடி ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவங்க ஒதுக்கி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. எப்போ லிஸ்ட் ஆகும், எப்போ ட்ரேடிங் ஆரம்பிக்கும்ன்ற தகவல் அவங்க சொல்லிங்க. விரைவாக லிஸ்ட் செய்யப்படும், ட்ரேடிங் பின்னர் ஆரம்பிக்கப்படும் அப்படின்றதான் எதிர்பார்ப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது வெள்ளிக்கிழமைக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, வெள்ளிக்கிழமை வால்யூமுடன் கடந்த 10 நாளுக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது வெள்ளிக்கிழமை ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். நியூரேகா 18% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது. 1400% வால்யூம் அதிகரித்தது. மாஸ்தா 14% ஷேர் பிரைஸும் 7700% வால்யூம் அதிகரிப்பு. ராம்கிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ் 6% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 2300% வால்யூம் அதிகரிப்பு. டிசிஎஸ் 6% ஷேர் பிரைஸும் கிட்டத்தட்ட 300% வால்யூம் அதிகரித்தது. ரிசல்ட் ரியாக்ஷனாக இருக்கலாம். ஆனந்த் ரத்தி 5% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 906% வால்யூம் அதிகரிப்பு. டிப்ஸ் ஃபிலிம்ஸ் 5% ஷேர் பிரைஸும் 100% வால்யூம் அதிகரிப்பு. டெல்டா காப் 5% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 874% வால்யூம் அதிகரிப்பு. மாயில் 5% ஷேர் பிரைஸ் 320% வால்யூம். விப்ரோ 3% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 140% வால்யூம் அதிகரித்தது. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் ஜிடிபிஎல் ஹேத்வே 11% வீழ்ச்சி, 800% அதிகரித்தது வால்யூம். அதானி வில்மர் நம்ம செய்தி பார்த்துருந்தாங்க. அதானி வில்மர்லேருந்து அதானி வெளியேறாங்க. அவங்க ஷேர்ஸும் சிலது விற்பனை செய்தாங்க. ஓப்பன் ஆஃபரும் அறிவிச்சிருந்தாங்க.
அது ஒரு காரணமாக இருக்கலாம். 10% விழுந்தது, 270% வால்யூம் அதிகரிப்பு. ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி 10% சரிந்தது, 1200% வால்யூம் அதிகரிப்பு. ஹாரிசன்ஸ் மலையாளம் 9% ஷேர் பிரைஸ் வீழ்ச்சி, 130% வால்யூம் அதிகரிப்பு. அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ஸ் 8% சரிந்தது, 150% வால்யூம் அதிகரிப்பு. IREDA 7% வீழ்ச்சி, 100% அதிகரித்தது வால்யூம். பிரமல் ஃபார்மா 7% சரிந்தது, 300% வால்யூம் அதிகரிப்பு. சியாராம் சில்க் 6% வீழ்ச்சி, 460% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.